சிந்து பைரவி சீரியலோட இன்னிய எபிசோட்ல சிவா வந்து அன்னபூர்ணி பெரியம்மா கிட்டயே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாப்புல. ஏன் சம்மதம் இல்லாம நீங்க எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணலாம்? என்னால சிந்துவை தவிர வேற யாரும் மனைவியா ஏத்துக்க முடியாது. சிந்து தான் இந்த ஜென்மத்துல என்னோட மனைவி அப்படின்னு வீரவசனமெல்லாம் நம்ம சிவா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா அன்னபூர்ணி இருந்துகிட்டு நான் இந்த ஜென்மத்துல சிந்துவை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் சிந்துவை வந்து நான் மருமகளை ஏற்றுக்க மாட்டேன். நீ சுவாதி கூட தான் சேர்ந்து வாழணும். நீ சுவாதி கூட பழகு, 1 வருஷம் பழகு, அதுக்கப்புறமும் சுவாதியை பிடிக்கலன்னா சொல்லு, நான் வந்து உனக்கும் சுவாதிக்கும் கல்யாணம் பண்ணல, ஆனால் நான் சிந்துவை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிடுறாங்க. நம்ம சிவா அடுத்த கட்டமாக நேராக போய் சுவாதிக்கிட்டேயே வந்து தான் மனசில் இருக்கிறத சொல்லிடுறாப்புல. என்னால் சிந்துவை தவிர வேற யாரையுமே மனைவியாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. இது சுவாதிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சிவா வெளியில் வந்து நீ கவலைப்படாத, பொறுமையா இரு, நமக்கு நல்லதே நடக்கும், கூடிய சீக்கிரத்துல பெரியம்மா உன்னைய மன்னிச்சு ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நடந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சிவா சிந்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ கேண்டீன் ஓப்பன் பண்றதுல மட்டும் இதுக்கப்புறம் முழு கவனத்தை செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாப்புல. இந்த பக்கம் பைரவியும் வந்து நம்ம சிந்துவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சுவாதி வந்து நேரா அன்னபூர்ணி கிட்ட இந்த மாதிரி சிவாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாத, சிவாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அந்த சிந்துவை ஒரு காலத்திலையும் நான் மருமகளை ஏத்துக்க மாட்டேன், அதனால சிவா என் பேச்சை தட்ட மாட்டான், உங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சுவாதிக்கிட்டையும் சுவாதியோட அப்பா அம்மா கிட்டையும் இதே வசனத்தையே நம்ம அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி போக போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.